ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி 7 கட்டங்களாக நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் வாக்கு பெட்டிகளை அதிகாரிகள் எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 7ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். 7ஆம் கட்ட மற்றும் கடைசி கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்காக வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஜூன் 1ஆம் தேதி 7ஆம் கட்ட மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுவதால் 57 தொகுதிகளில் நேற்றுடன் பிரச்சாரம் ஓய்வு பெற்றிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நிலையில் நேற்றுடன் பிரச்சாரம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி 6 கட்டங்களாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 543 தொகுதிகளில் 486 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 57 தொகுதிகளுக்கு 7ஆம் கட்ட மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவானது நாளை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பீகாரில் 8 இடங்கள், சண்டிகரில் 1 இடம், இமாச்சல பிரதேசத்தில் 4 இடங்கள், ஜார்க்கண்டில் 3 இடங்கள், ஒடிசாவில் 6 இடங்கள், பஞ்சாபில் 13, உத்தரப்பிரதேசத்தில் 13, மேற்கு வங்கத்தில் 9 இடங்கள் என 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய 57 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளுக்கு மொத்தமாக 904 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில்தான் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணிகள் என்பது தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள் களம் காணக்கூடிய நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அங்கு பிரச்சாரம் என்பது நேற்றுடன் முடிவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் வாக்கு பெட்டிகள் கொண்டு செல்லப்படுகிறது. அந்த பெட்டிகள் முறையாக வேலை செய்கிறதா என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக சோதனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் நாளை இறுதிக்கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் 57 தொகுதிகளுக்கும் வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் பணிகளில் முழு வீச்சில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.